Good morning students. Today நம்ம பார்க்க போகிறது Python built-in data types. சரிங்களா? இந்த built-in data types என்னென்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Data types Pythonல ஒரு 33 வகையான தனித்தனி கீவேர்டு இருக்குது. அதுதான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த டேட்டா டைப்ஸ்னால் இதை நம்ம வகைப்படுத்துகிறோம். என்னென்ன விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், டெக்ஸ்ட் டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குன்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான எழுத்துக்கள் அதுக்கப்புறம் எல்லா வகையான லெட்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்குள்ளே வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஹாய் ஹலோ மெசேஜ் எந்த ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணாலும் அது எந்த ஒரு கேரக்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே வரும். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் அது கீழே வருன்ற மாதிரி சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீழே பாருங்கள் நியூமரிக் டேட்டா டைப்ஸ். இதில் பாருங்கப்பா ஒரு 3 வகை இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டிஜர் அப்படின்னா முழு எண்கள் எல்லாமே எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இன்டிஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் வேரியபிள்னா என்னென்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ A=5 அப்படின்னா ஏன்ற வேரியபிளுக்கு 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அது எந்த வகை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்டிஜர் A=5 அப்படின்னு போட்டோம்னா அந்த 5ன்ற நம்பர் முழு எண்ணை சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோட்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புள்ளி வைத்த எண்கள். சரிங்களா? ஃப்ளோட் B=5.5 கிட்டத்தட்ட அந்த மாதிரி. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரெண்டும் கலந்தது. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரெண்டும் கலந்தது. ஓகேங்களா? எண்களும் எழுத்துக்களும் கலந்தது. ஓகேங்களா? சீக்வன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்க நம்ம லிஸ்ட்டு டியூப்பிள் ரேஞ்ச் இது 3மே சீக்வன்ஸ் கீழே வரும். இது 3மே சீக்வன்ஸு கீழே வரும். மேப்பிங் கீழே என்னென்ன வரும்னா டிக்ஷனரி அப்படின்ற டேட்டா டைப் மேப்பிங் கீழே வரும். செட் டைப்ஸ் அது கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஃப்ரோசன் செட் அது ரெண்டும் வரும். பூலியன் டைப்பு கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பூலியன் அப்படின்னு வரும். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. பைனரி டைப்ஸ் கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பைட்ஸ், பைட் அரே, அதுக்கப்புறம் மெமரி வியூ இது 3மே பைனரி டேட்டா டைப் கீழே வருது. இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்த எதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்டிஜர் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டியூப்பிள் ரேஞ்சு டிக்ஷனரி இந்த முதல்ல இருக்க 4 அதிகமாக பயன்படுத்துவோம். சரிங்களா? எல்லாமே பயன்படுத்துவோம். இந்த இது கொஞ்சம் அதிகமாக அடிக்கடி வரும் உங்களுக்கு உங்கள் நம்ம சப்ஜெக்டை பொறுத்த மட்டும். அடுத்து நம்ம பார்க்க போது கெட்டிங் த டேட்டா டைப்ஸ். கெட்டிங் த டேட்டா டைப்னா என்னென்னா நம்ம எப்படி ஒரு டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் கெட் த டேட்டா டைப் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் பை யூஸிங் த டைப் ஃபங்க்ஷன். டைப் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா. அதை பயன்படுத்தி நம்ம ஒரு டேட்டா டைப் அது எந்த வகையான டேட்டா டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். x=5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். x=5ன்னு கொடுத்துருக்கோமா. கீழே பாருங்கள் பிரிண்ட் டைப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டைப் எக்ஸ் தான் முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் டைப் ஃபங்க்ஷன் இருக்கா. அந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அங்கே போட்டிருக்கோம். டைப் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள் எக்ஸுன்ற வேரியபிள் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அவுட்புட்னா இந்த x=5ன்றது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கும். கீழே அவுட்புட்டை பாருங்கள். கிளாஸ் இன்டிஜர் வகையை சேர்ந்தது. ஏன்னா 5ன்றது முழு எண், 5ன்றது ஒரு முழுமையான எண். அதனால இது எந்த வகையை சேர்ந்த டேட்டா டைப் இன்டிஜர்னு அவுட்புட்டு வரும். அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைப் ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள் பைத்தானோட நம்பர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு. இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இது 3 தான் பைத்தானோட நம்பர்ஸோட 3 வகைகள். இதை 3 வச்சு தான் நம்ம அடிக்கடி ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இன்டிஜர்னா முழு எண், ஃப்ளோட்னா புள்ளி வைத்த எண்கள், காம்ப்ளெக்ஸ்னால் எண்களும் எழுத்துக்களும் கலந்த நம்பர்கள். இதோட ப்ரோக்ராமை பாருங்கள். 3க்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணியிருக்கேன். x=1 அப்படின்னா இது என்ன இன்டிஜர் வகையை சேர்ந்தது. இது நமக்கு தெரியும். சரிங்களா? y=2.8 பாயிண்ட்னால என்ன சொன்னேன் அது ஃப்ளோட் வகையை சேர்ந்த டேட்டா டைப். சரிங்களா? அதுக்கப்புறம் z= பாருங்கள் எண்களும் எழுத்துக்களும் கலந்தது. 1ன்றது எண், j அப்படின்றது எழுத்து, இது ரெண்டும் கலந்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது 3ஓட டைப்பையும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம். அதனால் நமக்கு தெரியுது இது இந்த டேட்டா டைப்பு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்போம். அப்படியாப்பா ஏன்னா நம்ம நிறையா படிச்சிருக்கோம், மேத்தமெட்டிக்ஸாக நிறையா படிச்சிருக்கோம். அப்படித்தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் இப்போ ப்ரோக்ராம் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பிரிண்ட் டைப் எக்ஸ், பிரிண்ட் டைப் ஒய், பிரிண்ட் டைப் இஜெட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பிரிண்ட்னு போட்டு வெறுமனே எக்ஸ் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்? வெறுமனே பிரிண்ட் எக்ஸ், பிரிண்ட் ஒய், பிரிண்ட் இஜெட்னா இந்த மேலே இருக்க 1,
2.8 1J இது மட்டும் அப்படியே வரும். இப்போ பிரிண்ட் டைப் எக்ஸ் டைப் ஒய் டைப் இஜெட்னு கொடுத்துட்டோம்னா இதோட டேட்டா டைப் வரும். இந்த இது வரும் இன்டிஜர், அதுக்கப்புறம் ஃப்ளோட், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்னு இந்த மூணுமே வரும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் நம்பர். ரேண்டம் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக, அதாவது எதில் இருந்து எது வரைக்கும் நம்ம நம்பர் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகும். பைத்தான் டஸ் நாட் ஹேவ் எ ரேண்டம் ஃபங்க்ஷன் டு மேக் எ ரேண்டம் நம்பர் பட் பைத்தான் ஹேஸ் எ பில்ட்-இன் மாடியூல் கால்டு ரேண்டம். ஓகேங்களா? பைத்தானில் ஏற்கனவே ஒரு பில்ட்-இன் மாடியூல் இருக்குது. பில்ட்-இன் மாடியூல் அப்படின்னா என்னப்பா? பில்ட்-இன் மாடியூல் அப்படின்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, அந்த வண்டிக்குள்ளே ஏற்கனவே இன்ஜின்லாம் உங்களுக்கு செட் பண்ணி தானே கொடுப்பாங்க. இன்ஜினை நீ தனியாக வாங்கிக்க, பிரேக் வேறு தனியாக வாங்கிக்கணும் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. போகும்போது நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகும்போதே ஒரு இன்ஜின் உள்ளே வர்றது, எல்லா வண்டியிலையுமே இன்ஜின் உள்ளே வந்துடும். நம்மளோட வேலைன்னா அதை மெயின்டைன் பண்ணுறோம், பெட்ரோல் போடுவோம், டீசல் போடுவோம், இந்த மாதிரி தான் நம்மளோட வேலை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் நம்மளோட வேலைகளை எளிமையாக்க அவங்களே பில்ட்-இன் மாடியூல் அப்படியெல்லாம் சிலது வச்சுருப்பாங்க. அது மூலமாக நம்மளோட வேலையை எளிமையாக்குவாங்க. அது மாதிரி தான் இங்கே ரேண்டம், இம்போர்ட் ரேண்டம்ன்றது ஹெட்டர் ஃபைல். இம்போர்ட் ரேண்டம்னா ஹெட்டர் ஃபைல். இந்த ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறேன். கீழே பாருங்கள் பிரிண்ட் அப்படின்னா என்னது? ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய டேட்டா டைப். பிரிண்ட் என்ன சொல்கிறேன்? ரேண்டம் டாட் ரேண்டம் ரேஞ்ச். என்ன ரேண்டம் சொல்லிட்டேன், அதோட ரேண்டமோட ரேஞ்ச் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். எங்கேருந்து எது முடிக்கும்? 1லேருந்து 10 முடிக்கும். 1லேருந்து 10. இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ப்ரோக்ராமுக்கு? நான் ஒவ்வொரு தடவை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது 1லேருந்து 10 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரு அது அவுட்புட்டாக காட்டும். அதான் ரேண்டம்னா ஏதாவதுன்னு அர்த்தம். ரேண்டமாக அதை சூஸ் பண்ண போகிறேன். ஆர்டர்னால் வரிசையாக, ரேண்டம்னா ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? நான் கிளாஸில் ரேண்டமாக ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் கேட்க போகிறேன்னா யாரை வேணாலும் கொஸ்டின் கேட்பேன். ஆர்டராக கொஸ்டின் கேட்க போகிறேன்னா உங்கள் ஆர்டர் வைஸ் அட்டண்டன்ஸ் வைஸ் கொஸ்டின் கேட்பேன். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே ரேண்டமாக 1 to 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு நம்பரை ஒவ்வொரு தடவையும் டிஸ்பிளே பண்ணும். எல்லா ப்ரோக்ராமையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணியும் காட்டுவேன். அதனால் நோ ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்ப்போம். Insert the correct syntax to convert the x into a floating point number. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிளாக கொடுத்தோம். அந்த இதை எப்படி மாற்றணுமா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாற்றணும். ஃப்ளோட்டிங்னா என்ன? புள்ளி வச்ச நம்பர் இங்கனக்குள்ளே கொடுத்துருக்கோம். x = 5, x = இங்கே என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஃப்ளோட்டாக மாறும். Insert the correct syntax to convert the x into floating into a floating. ஃப்ளோட்டிங்னா நமக்கு இங்கேயே தெரியுது ஃப்ளோட்டாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணும்? ஃப்ளோட்டுன்ற கீவேர்டை போட்டிங்கனாலே போதும். x = 5, x = float x அப்படின்னு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள், வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? நம்ம டைப் பண்ணுற எழுத்து, வார்த்தை, மெசேஜ் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். பைத்தானுக்கும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா string literals in Python are surrounded by either single quotation marks or double quotation mark. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்லப்பா சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், அதை தான் சொல்லுவாங்க. அது ரெண்டு எது கீழே வருதான்? ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸு கீழே வருது. இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராமில் பாருங்கள் பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் ஹலோ. இங்கே என்ன இருக்குது? இங்கே டபுள் கொட்டேஷன் இருக்குது இந்த ஹலோ கிட்ட. இங்கே என்ன இருக்குது? சிங்கிள் கொட்டேஷன் இருக்குது. இந்த சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன்லாம் எது கீழே வரும்? ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸு கீழே வரும். ஆனால் அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில். அடுத்து பாருங்கள் அசைன் ஸ்ட்ரிங் டு எ வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். எது ஸ்ட்ரிங்கு? ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ இதெல்லாம் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஹலோன்றது ஒரு வேர்டு, வார்த்தை. ஓகேங்களா? இதை ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை எதுக்கு அசைன் பண்ணுறோம்? ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஏன்ற வேரியபிளுக்கு. ஓகேங்களா? ஹலோ = ஏ அப்படின்னா இந்த ஹலோன்ற வார்த்தையை ஏல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஏன்ற ஒரு இடத்துல வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பாருங்கள் பிரிண்ட் ஏ. ஏன்ற வீட்டில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறேன். அப்படின்னா மெசேஜ் என்ன வரும்? ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இங்கேக்குள்ளே உங்கள் பேரை கூட நீங்கள் போட்டு பாட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸ். அதெல்லாம் மல்டி லைன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்கள். அதுதான் மல்டி லைன். மல்டி லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்கள். இங்கே பாருங்கள் ஏ = இங்கே பாருங்கள் ட்ரிபிள் கொட்டேஷனுக்கு பாருங்கள் 1 2 3. இங்கனக்குள்ளே பாருங்கள் முடியும் போது 1 2 3. இங்கனக்குள்ளே எத்தனை லைன் இருக்குது? 1 1 2 3 4 லைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒன்றுக்கு மேற்படுங்க. மேலே பாருங்கள் ஹலோவில் பாருங்கள். ஹலோவில் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு லைனில் இருக்குது. இங்கே கீழே பாருங்கள்
அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் 4 லைன் இருக்குல்ல, இந்த மாதிரி மல்டி லைன் வரும்போது நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், இந்த ட்ரிபிள் கொட்டேஷனை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதை பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மெசேஜ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. பிரிண்ட் ஏன்னா இந்த மெசேஜ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும், அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போகுது ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அரேஸ். ஓகேங்களா? எல்லா ஸ்ட்ரிங்குமே அரேவாக செயல்படும். அரேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு அப்படின்னா ஒரு பெரிய வார்த்தை. ஓகேங்களா? 2 வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 வார்த்தையும் எப்படி உருவாச்சு, வார்த்தை எழுத்து மூலமாக உருவாச்சு. ஒவ்வொரு எழுத்தாக உருவாச்சு. H E L L O அதுக்கப்புறம் W O R அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தை உருவாச்சு. இந்த ஒவ்வொரு எழுத்துமே ஸ்டோர் ஆகல கம்ப்யூட்டரில், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மொத்தமாக இந்த வார்த்தை எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, ஹலோ வேர்ல்டு அப்படின்றது இந்த ஏன்ற வீட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு எழுத்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு, இந்த ஹச் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஏல 0 இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு மதிப்பு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்குமே இந்த ஹச்ன்றது 0, ஈன்றது 1, எல் அப்படின்றது 2, எல் அடுத்த எல் 3, அடுத்து 0ன்றது 4 அப்படின்னு கொடுப்பாங்க. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே வேணால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருக்காங்கன்னா A0 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? A0ல் என்ன இருக்குது, A0ல் ஹச் இருக்குது. A0ல் ஹச் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, A1ல் என்ன வார்த்தை ஸ்டோர் ஆகிருக்கு, இ ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் A2 அதில் என்னப்பா ஸ்டோர் ஆகிருக்கு, எல் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் A3 அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு எல் ஸ்டோர் ஆகிருக்கு. எனக்குள்ள 1 போட்டிருக்கேன் மேலே, எல் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாருங்கள், A4 அங்கே என்ன ஸ்டோர் ஆகிருக்குப்பா, 0 ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? 0 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதே மாதிரி அடுத்தடுத்து போகும். 6 7 8 9 10 வார்த்தை வரைக்கும் போகும். இப்போ அங்கே பாருங்கள், பிரிண்ட்டுங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். A1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, A1ன்ற இடத்துல எந்த எழுத்து ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு. இங்கே பாருங்கள், A1ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, ஈன்ற எழுத்து ஸ்டோர் ஆகிருக்கா. அப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்னா, ஈன்ற எழுத்தை மட்டும் கொடுக்கும். இப்போ எனக்குள்ள A2ன்னு போட்டால் என்னது வரும், A2ஓட வேல்யூ என்ன, எல். இப்போ எனக்குள்ள A4 அப்படின்னு போட்டால் என்ன வரும், 0 வரும். அதுதான், புரிஞ்சிருச்சிங்களா? நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்து நம்ம பார்ப்போமா ஸ்லைசிங்னா என்னென்னா வெட்டுறது. அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடுவோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. கெட் த கேரக்டர் ஃப்ரம் பொசிஷன் 2 to பொசிஷன் 5. இந்த 2லேருந்து 5 வரைக்கும் இருக்க எல்லா கேரக்டருமே ஸ்லைஸ் பண்ணி அப்படி எடு அப்படின்னு சொல்கிறோம் கம்ப்யூட்டருக்கு. அதுதான் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். பிரிண்ட் B 2:5. இங்கே 2லேருந்து 5 வரைக்கும் இருக்க எழுத்துக்களை மட்டும் தூக்கிடுன்னு சொல்கிறோம். 2லேருந்து 5 வரைக்கும் இருக்க எழுத்துக்களை தூக்கிடு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லென்த்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கினா என்ன சொன்னேன், இதுதான் ஸ்ட்ரிங். ஹலோ வேர்ல்டு அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். இதில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்னு ஸ்ட்ரிங் இருக்குது. இது எங்கேப்பா ஸ்டோர் பண்ணுறோம், ஏல ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பிரிண்ட் லென்த் ஏ. லென்த்துன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏன்னு, அதனால் லென்த் ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை வார்த்தை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லென்த் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கோ அதை அத்தனை வார்த்தை டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ட்ரிங் மெத்தடில் என்னென்ன இருக்குது. ஸ்ட்ரிங் மெத்தட்னா என்னென்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். மெத்தட்னா ஃபங்க்ஷன். இதுதான் ஃபங்க்ஷன்னா ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷனை என்ன பண்ணும்பா, த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் மெத்தட் ரிமூவ்ஸ் எனி ஒயிட் ஸ்பேஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆர் த எண்ட். வார்த்தைகளுக்கு நடுவில் வரக்கூடிய வெற்று இடங்களை நீக்குவதற்கு இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் பயன்படுது. வார்த்தைகளுக்கு நடுவில் வரக்கூடிய வெற்று இடங்களை, ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் தூக்குறதுக்கு இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் பயன்படுது. இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் கண்ணு முன்னாடி தெரியுது. ஓகேங்களா? ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஏல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஹலோவுக்கு அப்புறம் கம்மாவுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கா, ஹலோவுக்கு அப்புறம் கம்மாவுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ண பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலரில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இதெல்லாம் தூக்கும். இது மாதிரி தேவையில்லாத வெற்று இடங்கள், ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் தூக்குறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன். இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் இங்கே பிரிண்ட் A.strip ஃபங்க்ஷன்னா அந்த வெற்று இடங்களெல்லாம் தூக்கி மொத்தமாக காட்டிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், லோயர் ஃபங்க்ஷனை ஒன்றும் இல்லை, அப்பர் கேரக்டர்ஸ் எல்லாம் லோவர் கேரக்டர்ஸாக மாற்றும்பா, அவ்வளோதான். ஓகேங்களா? அல்ஃபபெட்ஸில் அப்பர் இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், ஏல ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள்,
பிரிண்ட் ஏ டாட் லோயர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும்னா அந்த ஹச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹச்சு சின்ன ஹச்சாக மாறிடும். ஓகே, லோவர் லெட்டரில் மாறிடும். அந்த டபிள்யூவும் சின்னதாக மாறிடும், ஸ்மால் லெட்டரில். அதுதான் இந்த லோவர் ஃபங்க்ஷனோட வேலை. அதுக்கப்புறம் பாருங்கள் அப்பர் ஃபங்க்ஷன். அப்பர் ஃபங்க்ஷன் என்னப்பா பண்ணும்? அப்பர் ஃபங்க்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும். எழுத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? எல்லாத்தையுமே அப்பர் கேரக்டராக மாற்றிடும். எல்லா வேர்டில் அங்கே ஹச்சும் டபிள்யூவும் தான் அப்பர் கேரக்டரில் இருக்குது. மீதி எல்லா வார்த்தையுமே மொத்தமாகவே அப்பர் கேரக்டராக மாற்றிடும். அதுதான் பாருங்கள் பிரிண்ட் ஏ டாட் அப்பர் ஃபங்க்ஷன். இந்த வேரியபிள் ஏல என்னென்ன இருக்குது அது எல்லாமே அப்பர் ஃபங்க்ஷனுக்கு மாற்றிடுன்னு அர்த்தம். இந்த ஏ டாட் அப்பர் ஃபங்க்ஷன் என்னென்னா ஏல என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அது அப்படியே அப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றிடுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். இந்த ரீப்ளேஸ்னால் என்னென்னா மாற்று, ஓகே, மாற்றி அமை, அதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்னா அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்லப்பா, அந்த ஸ்ட்ரிங்கை இதில் ஸ்டோர் பண்ணுறோம், ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? பிரிண்ட் ஏ டாட் ரீப்ளேஸ் ஹைச் கமா ஜே. இந்த ஏல என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணு. ஏ டாட் ரீப்ளேஸ்னால் அதுதான் அர்த்தம். ஏ டாட் ரீப்ளேஸ்னால் ஏல இருக்க ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணு. எதை பண்ணு? ஹைச் கமா ஜே. ஹச்சை ஜேவை மாற்றிரு, ஹச்சை ஜேவை மாற்றிரு, எதற்கு பதிலாக இதை மாற்றிரு அப்படின்னு அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் பாருங்கப்பா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸ்ப்ளிட்னா துண்டு துண்டாக ஆக்குறது, துண்டு துண்டாக ஆக்குறது. ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் மெத்தட் ஸ்ப்ளிட்ஸ் த ஸ்ட்ரிங்ஸ் இன்டூ சப்ஸ்ட்ரிங்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை பல ஸ்ட்ரிங்கை சின்ன சின்னதாக மாற்றுறது தான் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஹலோ வேர்ல்டுன்ற இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏ டாட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்னம்னா இதை இன்னமும் 2 ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரித்து நமக்கு கொடுக்கும். அதுதான் இந்த ஸ்ட்ரிங்கோட வேலை. அதுக்கப்புறம் பாருங்கப்பா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். இதோட வேலை என்ன? ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னா கன்காட்டினேஷனாக இணைக்கிறது. ஜாயின் டு கான்கேட்டினேட் ஆர் கம்பைன் 2 strings யூ கேன் யூஸ் த ப்ளஸ் ஆப்ரேட்டர். 2 வார்த்தையில் நீங்கள் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி இணைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்காட்டினேஷனில் என்ன பயன்படுத்துவோம்? ப்ளஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்துவோம். உங்களை கொஸ்டின் கூட கேட்கலாம், கன்காட்டினேஷனில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் எது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு பாருங்கள். ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். ப்ரோக்ராம் ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? ஏல ஸ்டோர் பண்ணுறோம். வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? பியில் ஸ்டோர் பண்ணுறோம். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இந்த ஏவியும் பிவியும் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? சியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பிரிண்ட் சி அப்படின்னா சியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை வெளிக்காட்டு, அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சேர்ந்து வரும்? ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வார்த்தை சேர்ந்து சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம சியை பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வார்த்தை நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ப்ளஸ் பயன்படுத்துகிறோம். அது ப்ளஸ்ஸை பயன்படுத்தி 2 வார்த்தையில் இணைக்கிறோம் இல்லையா, அதுதான்ப்பா கன்காட்டினேஷன் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்னா என்னன்னா வடிவம். we cannot combine strings and number like this சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரிங்னா எழுத்துக்கள், ஓகேங்களா? ஸ்ட்ரிங்னா எழுத்துக்கள். நம்பர்ஸ்னா என்ன? எண்கள். ஒரு எண்ணையும் எழுத்தையும் நம்ம சேர்த்து பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏஜ் ஈக்குவல் டு 36. ஏஜ்ன்றது வேரியபிள்ப்பா. வேரியபிள்ன்றது ஒரு எழுத்தாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம். 36ன்றது வேல்யூ. இந்த 36ன்ற வேல்யூவை ஏஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே மை நேம் இஸ் ஜான் ஐ எம் அப்படின்னு ஒரு மெசேஜ். மை நேம் இஸ் ஜான் ஐ எம். பாருங்கள் மை நேம் இஸ் ஜான் ஐ எம் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கா, அது ஸ்ட்ரிங். இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்? டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்கள் இது கூட கன்காட்டினேஷன் அடிஷன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி ப்ளஸ் ஏஜ் அப்படின்னு போட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவுட்புட் வரும்போது மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு வந்துட்டு அது கூட என்ன இருக்குது? ஏஜ். மை நேம் இஸ் ஜான் ஐ எம் 36ன்னு வரணும், சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் அவுட்புட் நீங்கள் ரன் பண்ணும்போது எரர் காட்டும். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. இது ஒரு ஃபார்மேட், இது என், இது ஸ்ட்ரிங். ரெண்டையுமே நார்மலாக கம்பைன் பண்ணால் எரர் காட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் பயன்படுத்துகிறோம். ஒரு எண்ணையும் ஒரு எழுத்தையும் சேர்க்கறதுக்கு நம்ம ஃபார்மேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்தலாம் பாருங்கள். யூஸ் த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் டு இன்சர்ட் நம்பர்ஸ் இன்டூ ஸ்ட்ரிங்ஸ். பாருங்கள் அதே ப்ரோக்ராம் 36 ஏஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏஜ் ஈக்குவல் டு 36. மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ ஆம் அப்படின்னு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணியாச்சு டெக்ஸ்ட்டில். கீழே பாருங்கள் பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் ஃபார்மேட் ஏஜ். இதுதான் போடணும் கீழே. ஒரு எண்ணையும் எழுத்தையும் சேர்த்து போடுறதுக்கு என்ன போட்டிருக்காங்க? பிரிண்ட் டெக்ஸ்ட் டாட் ஃபார்மேட் ஏஜ் அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணு,
கூட இந்த ஃபார்மேட் ஏஜ் இந்த ஏஜ்லையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி பிரிண்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எஸ்கேப் கேரக்டர். எஸ்கேப் கேரக்டர்னு என்னென்னா பேக் ஸ்லாஷை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் எஸ்கேப் கேரக்டர். ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம்னால் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது எஸ்கேப் கேரக்டர். எஸ்கேப் கேரக்டர் இஸ் எ பேக் ஸ்லாஷ் ஃபாலோட் பை த கேரக்டர் யூ வாண்ட் டு இன்சர்ட். சரிங்களா, இங்கே கீழே பாருங்கள் எஸ்கேப் கேரக்டர் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கப்பா, கோடு ரிசல்ட் என்னென்ன இருக்குது, பேக் ஸ்லாஷ் இருக்குது, இது சிங்கிள் கோட் பேக் ஸ்லாஷ் வித் சிங்கிள் கோட் டபுள் பேக் ஸ்லாஷ். இந்த பேக் ஸ்லாஷ் வித் என்ன தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு லாஸ்ட்டில் பேக் ஸ்லாஷ் வந்துச்சுன்னா ஒரு லைனை முடித்து அடுத்த லைனில் ஆரம்பின்னு அர்த்தம், நியூ லைன் அர்த்தம். ஒரு லைனை முடித்து அடுத்த லைனுக்கு கர்சரை கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொன்றுமே இருக்குது. சரிங்களா, ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இது நம்ம பேக் ஸ்லாஷ் என், பேக் ஸ்லாஷ் ஆர், பேக் ஸ்லாஷ் டி அதிகமாக பயன்படுத்துவோம். டேப் அப்படின்னா இடவிடுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொன்று வார்த்தைக்கு இடவிடுன்னு அர்த்தம். ஸ்லாஷ் டீனா ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொன்று வார்த்தைக்கு இடவிடுங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்க்க போகிறது பூலியன் வேல்யூ. பூலியன் வேல்யூனா என்னென்னா ட்ரூவா ஃபால்ஸா, உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பூலியன் வேல்யூ. இதெல்லாமே கம்பாரிசன் ஆப்ரேட்டராக பயன்படுத்தும். அந்த டபுள்ஸ் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு இது எல்லா வார்த்தையுமே பயன்படுத்தி கம்பாரிசன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தும். பூலியன் ஆப்ரேட்டர் இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் வெளியிடும். ஓகேவா, இது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு, எக்ஸும் ஒய்யும் உண்மை இல்லை. நாட் ஈக்குவல்னா ஓகேன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு அந்த மதிப்புக்கு ஈக்குவல்னு அர்த்தம். அது கிரேட்டர் தென், இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டுன்னா அது சமமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். லெஸ் தென் ஈக்குவல்னா சமமாக இருக்கணும் அல்லது அதற்கு குறைவாக இருக்கணும். அதெல்லாம் பயன்படுத்தி பூலியன் வேல்யூவை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட். ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம், அதான் ஃப்ளோ சார்ட். பாருங்கள், ஃப்ளோ சார்ட் ஃபார் இஃப் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எல்ஸ். இஃப்ன்றது ஒரு சின்டெக்ஸ், அது உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட்டில் நல்லா வரும், அதை பற்றி அப்போ படிப்போம். ஓகேங்களா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு கீழே வரும். இப்போ நம்ம பார்க்குறது சும்மா பூலியனுக்காக நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா, ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி. ஏயோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கிறோம். 10 கிரேட்டர் தென் 5ன்னு வச்சுக்கிறோம். பியோட வேல்யூ 5. 10 கிரேட்டர் தென் 5 உண்மை தானே? ஆமாம், 5ஓட 10 பெருசு தானே ஒரு கண்டிஷன். அதை ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். கண்டிஷன் எப்போயுமே நம்ம எப்படி செக் பண்ணுவோம், கம்பாரிசன் வேல்யூவை பயன்படுத்தி செக் பண்ணுவோம். கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ ஒரு கண்டிஷன் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுன்னு அர்த்தம். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுன்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததுக்கு பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டு. ஒரு கண்டிஷன் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் 5ன்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஏயோட வேல்யூ 10ன்னு கொடுப்போம், பியோட வேல்யூ 5. ஓகேங்களா, 10 5ஓட பெருசு, அப்போ கண்டிஷன் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10. ஓகேங்களா, அப்போ 5 கிரேட்டர் தென் 10ன்னு வச்சுக்கிறோம். அது பொய் தானே, 5ஓட 10 பெருசா? பெருசு இல்லை, சரி. அப்போ ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதை தான் அங்கே சொல்கிறாங்க. இதை நம்ம கிராஃபிக்கலாக ஃப்ளோ சார்ட்டில் காட்டியிருக்கோம். அடுத்து பாருங்கள், டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அமங் 2 நம்பர். இங்கே பாருங்கள் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 200ன்ற மதிப்பை ஏல ஸ்டோர் பண்ணுறோம், 33ன்ற மதிப்பை பியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. இஃப் பி கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா, ஏயோட பி பெருசாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா, ஏயோட பி பெருசுன்னு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எல்ஸ் இல்லைன்னா பிரிண்ட் பி இஸ் நாட் கிரேட்டர் தென் ஏ. பின்றது ஏயோட பெருசுலன்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதுதான் கண்டிஷன்ஸ், இதுதான் கம்பாரிசன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இதுதான் கம்பாரிசன் ஆப்ரேட்டர். சரிங்களா, இங்கே 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிளை கண்டிஷன் இஃப் கண்டிஷனை பயன்படுத்தி கம்பாரிசன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி செக் பண்ணுறோம். இது ட்ரூவாக இருந்தால் ஒன்று, ட்ரூவாக இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரிண்ட் கண்டிப்பாக ஆகிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். பாருங்கள் சின்டெக்ஸை பாருங்கள். எப்போயுமே ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும், டெஃப் அப்படின்ற கீவேர்டு மூலமாக ஸ்டார்ட் ஆகும். எப்போயுமே டெஃப் அப்படின்ற கீவேர்டு மூலமாக ஸ்டார்ட் ஆகும். டெஃப் ஃபங்க்ஷன் நேம்
ஓகேங்களா. இங்கே எந்த ஃபங்க்ஷன் நேம்னா எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம்ப்பா. நீங்கள் ஒன்றும் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடிஷன் ஃபங்க்ஷன், சப்ராக்ஷன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஃபங்க்ஷன் தான். ஈட்டிங் ஃபங்க்ஷன், லாஃபிங் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. எது நீங்கள் பண்ணுறீங்களோ ஒரு செயல் அதெல்லாம் ஃபங்க்ஷன். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு கொடுத்துக்கலாம். டெஃப் ஃபங்க்ஷன் நேம். ஆனால் ஃபங்க்ஷன் முன்னாடி டெஃப் வரணும், ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கோலன் வரணும். கோலன்னா இந்த 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 புள்ளி வச்சுருக்கீங்களே அதுதான் கோலன். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். இங்கே பாருங்களேன், கீழே ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஃபங்க்ஷன் அந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட் வருது. ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ராக்கெட் இருக்கும்ப்பா. அதுக்கு பக்கத்தில் இந்த 2 ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். கீழே மேலே பாருங்கள், மேலே டெஃப் இருக்குது, லாஸ்ட்டில் கோலன் இருக்குது. கீழே பாருங்கள் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கீழே கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு ஃபங்க்ஷன் நேமை மட்டும் நான் கீழே கொடுத்தேன்னா நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா. நான் ஒரு ஃபங்க்ஷன் நேமை மட்டும் ப்ரோக்ராமில் கீழே கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்றேன் ப்ரோக்ராமில், மறுபடியும் வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், ரன் ஆகும். சரிங்களா. மேலே என்ன பண்ணியிருக்கேன், டெஃப்னு வந்துச்சு என்ன, நான் அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கேன்னு அர்த்தம். மேலே பண்ணுறது டிக்ளேர் பண்ணுறது, டெஃப் கொடுத்தா. கீழே அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறது, கால் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ப்ரோக்ராமில் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சின்டெக்ஸை படிச்சுக்கோங்க, நான் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாம்பிளை பாருங்கள். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். டெஃப் காலேஜ் நேம். காலேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, அதை க்ரியேட் பண்ணுறேன். முன்னாடி என்ன இருக்குது, டெஃப் கீவேர்டு இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, கோலன் இருக்குது. மறந்துடாத. கீழே பாரு, பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாரு, இங்கே ஒரு 2 ஸ்பேஸ் இடம் விட்டுருக்கேனா, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாரு 2 ஸ்பேஸ் இடம் விட்டுருக்கேன். எப்போயுமே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வார்த்தை எழுதும் போது இப்படி இடம் விட்டு எழுதணும். இதைத்தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, இன்டென்டேஷன். 2 ஸ்பேஸ் விட்டு எழுதணும். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பிரிண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்குது பாரு, இந்த பிரிண்ட் அப்படின்ற லைனு இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். டெஃப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த பிரிண்ட் வெல்கம் டு காலேஜ் லைஃப்ன்றது எதுக்குள்ளே இருக்குது, டெஃப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்குது. ஓகேவா. இதுக்கு கீழே இந்த லைன் வருது அப்படின்னு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறோம். சரியா, அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டேன். கீழே பாரு, அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷன் எப்படிப்பா கால் பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனோட பேரை சொல்லி கூப்பிடு. நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன், உன் பேரை சொல்லித்தானே கூப்பிடுவேன். உன் பேரை சொல்லி கூப்பிட்டா நீ வருவேன், அப்படித்தானே. அதே மாதிரி தான், நான் அந்த ஃபங்க்ஷனோட பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த ஃபங்க்ஷன் வரும். இங்கே பாருங்கள், டிஃபைன் காலேஜ் ஃபங்க்ஷன் போட்டேன். கீழே பாருங்கள், பிரிண்ட் வெல்கம் டு காலேஜ் லைஃப். இந்த மெசேஜ் இதுக்கு கீழே வருதுன்னு அர்த்தம். மறுபடியும் பாருங்கள், காலேஜ் நேம், காலேஜ் ஃபங்க்ஷன். ஓகேவா. அதை மட்டும் கூப்பிட்டுங்க. பாரு, ஃபங்க்ஷனோட பேருன்னா காலேஜ் ஃபங்க்ஷன். கீழே பாரு, கோலன் இல்லாமல் காலேஜ் ஃபங்க்ஷன், அதோட பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்ருக்கேன், காலேஜ் ஃபங்க்ஷன். ஓகேவா. இதுக்கு என்ன அர்த்தம்னா அதை கூப்பிடுன்னு அர்த்தம். இதை கூப்பிட்டா என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, டெஃப் காலேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு லைன் இருக்குது. அந்த லைனுக்குள்ளே என்ன இருக்குது, மெசேஜ் இருக்குது, வெல்கம் டு காலேஜ் லைஃப். இதை நான் கூப்பிடும்போது, காலேஜ் ஃபங்க்ஷன் பேரை சொல்லி கூப்பிடும்போது மேலே இருக்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த லைன் ஆக்டிவேட் ஆகிரும். அப்படின்னா அவுட்புட் என்ன வரும், வெல்கம் டு காலேஜ் லைஃப் அப்படின்னு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். என்னென்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன, இன்ஃபர்மேஷன் கேன் பி பாஸ்ட் இன்டு ஃபங்க்ஷன் அஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு தகவலை எப்படி நம்ம பாஸ் பண்ணுறோம்னா ஆர்கியூமெண்ட் மூலமாக பாஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மெசேஜை பாஸ் பண்ணுவீங்க, எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, இந்த ரேஞ்சில் பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே, அதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் தகவல்களை பரிமாற்றம் செய்கிறோம். சரியா. கீழே பாரு, டெஃப் மை ஃபங்க்ஷன் லாஸ்ட் நேம். ஓகேவா. எங்களுக்குள்ள லாஸ்ட் நேம்ன்றது ஒரு ஆர்கியூமெண்ட், இல்லைனா பேராமீட்டர்னு சொல்லலாம். இதுக்கு இன்னும் மதிப்பு கொடுக்கல. ஓகேங்களா. லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தேன். கீழே பாரு, பிரிண்ட். என்னத்தை பிரிண்ட் பண்ணுறேன், வெல்கம் டுன்னு ஒரு மெசேஜை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அதோட சேர்த்து எதை பிரிண்ட் பண்ணுறோமா, லாஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ணுறோம். எது, இந்த ஆர்கியூமெண்ட். ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கல. கீழே பாருங்கள், கொடுத்துருக்கேன். மை ஃபங்க்ஷன்னா, ஃபங்க்ஷன் நேம்னா மை ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி கூப்பிட்றேன். கீழே மை ஃபங்க்ஷன் கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே என்ன கொடுக்குறேன், சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறேன். சிஎஸ்சின்னு கொடுத்தான்னா இந்த லாஸ்ட் நேமோட வேல்யூவை இங்கே கொடுத்துருக்கேன், சிஎஸ்சின்னு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் டைம் மை ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த லாஸ்ட் நேமுக்கு பதிலாக ஈஸின்னு மறுபடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மை ஃபங்க்ஷன் இந்த இதை அப்படியே எடுத்து கொடுத்து இந்த லாஸ்ட் நேமுக்கு பதிலாக ட்ரிபிள்இன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் என் ஃபங்க்ஷன் எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன்ப்பா, 1 2 3 4 5 தடவை கால் பண்ணியிருக்கேன். அப்போ 5 தடவை அவுட்புட் வரும். எப்படி வரும் அவுட்புட்டு,
5 தடவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் நேமுக்கு பதிலாக அந்த சிஎஸ்சி இசிஇ ட்ரிபிள்இ மெக் சிவில்னு வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் என்ன அவுட்புட் வரும், வெல்கம் டு சிஎஸ்சி. செகண்ட் என்ன வரும், வெல்கம் டு இசிஇ. தேர்ட் என்ன வரும், வெல்கம் டு ட்ரிபிள்இ. ஃபோர்த்து வெல்கம் டு மெக்கு. ஃபிஃப்த்து வெல்கம் டு சிவில். நீங்கள் எல்லாமே ப்ரோக்ராமாக பண்ணி பாருங்கள் இந்த இதை. அதுக்கப்புறம் பாருங்கள், குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள். அதெல்லாம் குளோபல் வேரியபிள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிள் இருந்தால் அது லோக்கலு, ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு வேரியபிள் இருந்தால் அதுக்கு பாருங்கள், டெஃப் காலேஜ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். இது லோக்கல். இந்த பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு 4-5 ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கேன்னா விட்டால் இந்த 2 கோடும் எதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருது பாருங்கள், இதெல்லாமே ஒரு கோடிங். இதில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஈக்குவல் 10 வந்தால் அங்கே என்ன பண்ணுங்க, வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா லோக்கல் ஃபங்க்ஷன் அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இந்த ஃபங்க்ஷனு இது ஒரு கோடு ஃபுல்லாக, அந்த 3 லைன் ஒரு கோடு. ஓகேவா, இதுக்கு வெளியில் எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு இங்கே இருக்குது ஃபங்க்ஷனு, இதுக்கு வெளியில் பாருங்கள், இங்கே ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, இங்கே பாருங்கள் எக்ஸும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் எங்கே ஆரம்பிக்குது, உள்ளே ஆரம்பிக்குது. எத்தனை ஸ்பேஸ் வந்திருக்கு, 5 ஸ்பேஸ் வந்திருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருங்க. இது அவுட் சைட் த ஃபங்க்ஷன், இது குளோபல் வேரியபிள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மறுபடியும் காலேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, இங்கே என்னென்ன ஆகும், பிரிண்ட் வேல்யூ இன்சைட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு 10ன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அந்த பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே என்ன வரும், வேல்யூ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் போட்டு 20ன்னு வரும். அவ்வளவுதான். இந்த கோடும் ஒரு குரூப்பு, மேலே இருக்க இந்த 3 கோடும் ஒரு குரூப்பு. இந்த கோடை இங்கே இருக்க ஃபங்க்ஷனை டெஃப் ஃபங்க்ஷன் நேமை இங்கே கால் பண்ணுறேன். இங்கே கால் பண்ணால் எது ஆக்டிவேட் ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த லைன் ஆக்டிவேட் ஆகும். அவ்வளவுதான். சரியா, பண்ணி பாருங்கள், நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட், இது முக்கியமான கோர்ஸ். என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்குது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் ஆர் ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னப்பா, டிஃபால்ட்னால் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும்னா அந்த வேல்யூவை தானாக எடுத்துக்கிறோம். பார்த்தீங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டெஃப் மை ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இங்கே 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், a = 5 b = 5ன்னு கொடுக்குறேன். கீழே பாருங்கள், டோட்டல் a + b, இந்த ரெண்டையுமே கூட்டி எங்கே போடுறோன்னா டோட்டலில் போட்டிருக்கேன். இப்போ என்ன 10ன்ற வேல்யூ சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பிரிண்ட் டோட்டலை பிரிண்ட் பண்ண பாருங்கள். எனக்குள்ளே டெஃபு கீழே பாருங்கள் 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாரு, நீ அப்படியே அடிக்கூடாது, தப்பு வந்துடும். அது கீழே பாரு, மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது என்ன, எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பாரு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்றுமே எடுக்கல. அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா அவுட்புட் என்ன 10ன்னு வரும். அவுட்புட் என்ன 10ன்னு வரும். கீழே பாருங்க, எனக்குள்ள மை ஃபங்க்ஷனை செகண்ட் டைம் எப்படி கால் பண்ணுற மாதிரி 1 ஆர்குமெண்ட்னா 1 கொடுத்துருக்கேன். a = 50ன்னு கொடுத்தேன். மேலேங்க பாரு a = 5ன்னு கொடுத்தேன்னா, ஆனாங்க பாரு a = 50 கொடுத்தேன்னா, அப்போ இதை தான் எடுத்துக்கும் கம்ப்யூட்டர். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன்ல எடுத்துக்கும். a = 50, b கொடுக்கல, ஆனால் b இங்கே இருக்குது. b கொடுக்கலன்னா என்ன, அது தானாக அதவே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ 50 + 5 55. இங்கே பாருங்கள் 2 ஆர்குமெண்ட், மை ஃபங்க்ஷன் தேர்டில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இங்கே பாரு, ஏக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன் 50, பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ எடுத்துக்காது. அதாவது இங்கே இருக்கிறதுக்கு வேல்யூ இருந்தால் இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஃபஸ்ட்டு, கீழே இருக்கிறதுக்கு வேல்யூ இருந்தால். இல்லைன்னா இதைத்தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நாங்கள் ஒன்றும் கொடுக்கலன்னா இங்கே இருக்கிறத எடுத்துக்கும். சரியா, இங்கே நம்ம கொடுத்துருந்தா இங்கே கொடுத்துருக்கதை எடுத்துக்கும். அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும், 100ன்னு வரும். 50 + 50 100. சரிங்களா, அதுக்கப்புறம் கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ சென்ட் ஆர்குமெண்ட்ஸ் வித் த கீஸ் = வேல்யூ. இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமு டெஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெஃப்னு கொடுத்து காலேஜ் சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 கீழே பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அடுத்து பாருங்கள், அந்த காலேஜும் கொடுத்து இந்த 3 சப்ஜெக்ட்டும் கொடுத்ததுக்கு இங்கே வேல்யூ கொடுத்தேன் பாருங்கள். சப்ஜெக்ட் 1க்கு பைத்தான், சப்ஜெக்ட் 2க்கு ஃபிசிக்ஸ், சப்ஜெக்ட் 3க்கு கெமிஸ்ட்ரி. அதுதான் கீவேர்டு. இங்கே கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்டுக்கு இங்கே வேல்யூ கொடுத்தேன். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ, பைத்தான். இதுதான் இங்கே எனக்குள்ள கீவேர்டு ஆர்குமெண்ட்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட். ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட் ஒன்றுமே இல்லைப்பா, ஸ்டாரை பயன்படுத்தும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன் காலேஜ்னு, அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு ஆர்குமெண்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் முன்னாடி ஸ்டாருன்னு கொடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த கியூட்டஸ் சப்ஜெக்டிஸ்ன்னு கொடுத்து சப்ஜெக்ட் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அரேன்னு அர்த்தம். இப்படி போட்டாலே அரேன்னு அர்த்தம். கீழே பாருங்கள் காலேஜ்னு கொடுத்து சப்ஜெக்ட் 1க்கு என்ன கொடுத்துருக்கேன், பைத்தான், சப்ஜெக்ட் 2க்கு ஃபிசிக்ஸு, சப்ஜெக்ட் 3 கெமிஸ்ட்ரி. அப்போ சப்ஜெக்ட் 0ல் என்ன இருக்குது, சப்ஜெக்ட் 0னா இதுதான்.
பைத்தான் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் சப்ஜெக்ட் 0 சரிங்களா. அப்போ இதோட அவுட்புட் தான் வரும். ஸ்டார்னா என்னென்னா எல்லாம்னு அர்த்தம். ஸ்டார்னா எல்லா சப்ஜெக்ட்டுன்னு அர்த்தம். இங்கே எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் கொடுத்துருக்காங்க. 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். 3 சப்ஜெக்டில் எது முதல் சப்ஜெக்ட்டு பைத்தான், அதுதான் சப்ஜெக்ட் 0ன்னா அதுதான். அங்கே ஒன்றுன்றதை வச்சு குழம்பிடாது ஓகேவா. சும்மா கொடுத்துருக்கேன். இது ஆக்டிவேட் ஆகாது, இதுதான் ஆக்டிவேட் ஆகும் சரியா. இதுதான் இன்னைக்கு கிளாஸ். இதோட நமக்கு செகண்ட் ஒன் நிறைவடையுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.